ஒரு சில கலாச்சாரங்களில் ராஜா அல்லது ராணிக்கு பட்டாபிஷேகம் நடத்தினால் அது அவர்களின் வெற்றிக்கான கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்தால் அது எதற்காக என்று தெரியுமா? மனிதர்கள் கடவுளின் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்தால் அது பக்தி வெளிப்படுத்துதலை மற்றும் சக்தி மீள்ப்பதை குறிக்கிறதாம். அபிஷேகம் என்பது கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதற்கான மற்றும் ஒருவரின் மன தூய்மையை வளர்ப்பதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. கோவில்களில் பல்வேறு கடவுள் சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் ஒரு பிரசித்தி பெற்ற அபிஷேக விழா ஆருத்ரா அபிஷேகம் ஆகும். ஆருத்ரா தரிசனம் என்பது ஒரு பண்டிகை அல்லது விழாவை குறிக்கிறது. ஆருத்ரா அபிஷேகம் என்பது அந்த விழாவில் கடைபிடிக்கப்படும் ஒரு நடைமுறை ஆகும். ஆருத்ரா அபிஷேகம் என்பது கடவுள் நடராஜரின் சிலைக்கு பல்வேறு திரவியங்களால் செய்யப்படும் ஒருநாள் அபிஷேகத்தை குறிக்கிறது. மார்கழி மாதத்தில் ஆருத்ரா நாளன்று செய்யப்படும் இந்த அபிஷேகத்திற்கு நீர், பால், தேன் மற்றும் நெய் போன்ற திரவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரம் வரும்பொழுது ஆருத்ரா தினம் கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா நாளன்று கடவுள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜர் ரூபத்திற்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த விழா திருவாதிரை நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விழா தமிழ்நாட்டில் மற்றும் சில தென்னிந்திய பகுதிகளில் கடவுள் சிவனை வழிபடும் மக்களுக்கு முக்கிய விழாவாக உள்ளது. இந்த விழா கொண்டாடுறதுக்கு ஒரு கதை இருக்கு. பல புராதன கதைகளின்படி ஒரு முறை கடவுள் மகாவிஷ்ணு கடவுள் சிவனோட ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ச்சியா இருந்தார்னு சொல்லப்படுது. இந்த மகிழ்ச்சிக்கான காரணத்தை கடவுள் மகாவிஷ்ணுவிடம் ஆதிசேஷன் கேட்டபோது அவர் கடவுள் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை பெருமையாக கூறியுள்ளார். பலருக்கும் தெரியும் ஆதிசேஷன் கடவுள் மகாவிஷ்ணுவின் பாம்பு படுக்கை என்று. கடவுள் சிவனின் ஆனந்த தாண்டவத்தின் முக்கியத்துவத்தை கடவுள் மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொண்ட ஆதிசேஷனுக்கு தானும் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இந்த ஆசையை ஆதிசேஷன் கடவுள் மகாவிஷ்ணுவிடம் சொன்னபோது கடவுள் மகாவிஷ்ணு ஆதிசேஷனை ஆசிர்வதித்து பூமிக்கு அனுப்பி வைத்தாராம். அதன்படி ஆதிசேஷன் பூமியில் பதஞ்சலி முனிவராக பிறந்து ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்பதற்காக கடவுள் சிவனை நோக்கி தவமிருந்தார். அதே சமயம் வியாகிரபதா என்ற முனிவரும் இதே நோக்கத்திற்காக கடவுள் சிவனை நோக்கி தவமிருந்து வந்தார். இவர்கள் இருவரின் பக்தியை கண்டு மகிழ்ந்த கடவுள் சிவபெருமான் இருவர் முன்னேயும் தோன்றினார். கடவுள் சிவன் அவர்களிடம் வரம் கேட்கும்படி சொன்னார். அப்போது இருவருமே தாங்கள் கடவுள் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று வரம் கேட்டனர். அதற்கு கடவுள் சிவன் இருவரையும் சிதம்பரத்திற்கு வர சொல்லி அவர்கள் எண்ணம் அங்கே நிறைவேறும் என்று வாக்களித்தார். பதஞ்சலி மற்றும் வியாகிரபதா சிதம்பரம் சென்ற பிறகு அங்கே கடவுள் சிவன் ஆனந்த தாண்டவம் புரிந்து அவர்களுக்கு அருள் செய்தார். திருவாதிரை களி என்பது தமிழ்நாட்டில் பல வீடுகளில் ஆருத்ரா தினத்தன்று கடவுள் சிவனுக்கு படைப்பதற்காக செய்யப்படும் ஒரு இனிப்பு ஆகும். இந்த திருவாதிரை களி செய்யப்படுவதற்கும் ஒரு புராதன கதை உள்ளதாம். முன்பொரு காலத்தில் சேந்தனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தாராம். சேர்ந்தனார் எவ்வளோ பக்தியா இருந்தார்னா தினமும் யாராவது ஒரு சிவனடியாருக்காவது உணவு தந்த பிறகுதான் அவர் சாப்பிடுவாராம். சேந்தனார் ஒரு விறகு வெட்டி. அன்றாடம் விறகு வித்து தான் வாழ்க்கையை நடத்தி வந்தாராம். சேந்தனாரோட பக்தியை சோதிக்க நினைச்ச கடவுள் சிவபெருமான் ஒரு நாள் சேர்ந்தனார் வாழ்ந்த ஊர்ல பலத்த மழை பெய்ய செய்தாராம். அந்த நாள் மழை பெய்ததால் சேர்ந்தனாரால் விறகு விற்க முடியவில்லை. அதனால் அரிசியும் வாங்க முடியவில்லை. அத்துடன் அவரால் உணவும் சமைக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் விறகு அடுப்பில்தான் சமைத்து சாப்பிட்டு வந்தனர்.
அதனால் சேந்தனார் வீட்டிலிருந்த சிறிய அளவு அரிசியை எடுத்து அரைத்து அதை வெல்லத்துடன் சேர்த்து களி செய்தார். களி செய்த பிறகு ஒரு சிவனடியாராவது தனது வீட்டிற்கு வர வேண்டும் என்று சேந்தனார் எண்ணினார். ஆனால் மழையினால் யாருமே வரவில்லை. இப்போது சேந்தனார் கடவுள் சிவனிடம் ஒரு சிவனடியாராவது தனது வீட்டிற்கு வர வேண்டும் என்று வேண்டினார். சேந்தனாரின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்த கடவுள் சிவபெருமான் ஒரு சிவனடியார் உருவத்தில் தானே சேந்தனாரின் வீட்டிற்குச் சென்றார். அங்கே சேந்தனார் கடவுள் சிவனை ஒரு சிவனடியார் என்று நினைத்து உபசரித்தார். அப்போது கடவுள் சிவன் தனக்கு சாப்பிட உணவு கிடைக்குமா என்று சேந்தனாரிடம் கேட்டார். வந்திருப்பது கடவுள் சிவன் என்பதை அறியாத சேந்தனார் தான் செய்த களியை கடவுள் சிவனுக்கு உணவாக தந்தார். கடவுள் சிவபெருமான் சேந்தனாரின் பக்தியை உலகம் அறிய செய்வதற்கே சேந்தனாரின் வீட்டிற்கு உருமாறி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாள் இரவு சேந்தனார் வாழ்ந்த நாட்டின் ராஜாவின் கனவில் தான் சேந்தனார் வீட்டிற்குச் சென்றதை கடவுள் சிவனே உணர்த்தியுள்ளார். இந்த கதையை நினைவூட்டும் வகையில்தான் ஆருத்ரா அல்லது திருவாதிரை தினத்தன்று கடவுள் சிவனுக்கு களி படைக்கப்படுகிறது. கடவுள் சிவன் நாட்டிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் தருணத்தில் கடவுள் நடராஜராக போற்றப்படுகிறார். வட இந்தியாவில் பல பிரபலமான சிவன் கோவில்கள் ஆன்மீக மையங்களாக செயல்பட்டு 12 ஜோதிர்லிங்கங்களின் கீழ் வருகின்றன. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடவுள் சிவனின் நாட்டியம் பிரபலமாக உள்ளது. முதல்ல ஆருத்ரா தரிசன பூஜை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உத்திரகோசமங்கை சிவன் கோவில்ல தான் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. உத்திரகோசமங்கை சிவன் கோவில் மிக பழமையான உலகின் முதல் சிவன் கோயில் என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஆருத்ரா தினத்தன்று மக்கள் தங்களின் நல்வாழ்வு மற்றும் வளத்திற்காக வேண்டிக் கொள்கின்றனர். பரதநாட்டியத்தை பயிலும் பல மக்களும் ஆருத்ரா தினத்தை கொண்டாடுவதுண்டு. ஏனென்றால் பரதநாட்டியம் கடவுள் சிவனிலிருந்து தோன்றியது என்று நம்பப்படுகிறது. நவீன உலகில் பல்வேறு கலைகளை ஊக்குவிக்க மனிதர்கள் கண்காட்சிகள் நடத்துகின்றனர். கடவுள் சிவன் நாட்டிய ரூபத்தில் கடவுள் நடராஜராக அருள் செய்த தினம் பலகாலமாக ஆருத்ரா தினமாக கொண்டாடப்படுவது மகத்துவம் வாய்ந்தது தானே.